நீங்க நைட் டைம்ல ஓவர் திங்கிங் பண்றதுக்கு இதுதான் வந்து மெயினான ரீசன் சொன்னா நீங்க நம்புவீங்களா? சோ அது மட்டும் இல்லாம வந்து ஏன் வந்து ஸ்பெஷலா வந்து நைட் டைம்ல நம்ம வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்? சோ ஏன் பகல் டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ் இருக்க மாட்டேங்குது? என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சிருப்போம். ஏன்டா வந்து நைட் டைம் ஆனாவே வந்து பல யோசனைகள் வருது. சோ ஓவரா திங்க் பண்ணி நம்மளே வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறோமே அப்படின்னு சொல்லி பல விதமா யோசிச்சிருப்போம். அதுக்கு மெயின் ரீசனா என்னென்னலாம் சொல்லப்படுது அப்படின்னா, பகல்ல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் வந்து எப்போதுமே பிஸியா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுல நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா போயிடும். சோ நைட் டைம்ல நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்போம். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும்போது நம்மளோட மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏன் என்னென்னலாம் பண்ணல, சோ நம்மளோட லைஃப் ஏன் இப்படி எல்லாம் போகுதுன்னு ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல ரிசர்ச் சொல்லுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டிஎம்என் சொல்லக்கூடிய ஒரு மோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அது வந்து வரிஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோட ஃபங்க்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல ரொம்ப கம்மியாயிடும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டா இருக்கு. சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கும்? சோ இதுதான் வந்து மெயின் ரீசன்ஸா சொல்லப்படுது.